Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா விற்ற 4 பேர் பிடிபட்டனர். பழனி நகரில் உள்ள பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி அருகே கஞ்சா வைத்திருந்ததாக நாகேந்திர பிரசாத், மருது, டான் பீட்டர், ஜீவன் மற்றும் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சா, 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத காவல்துறையால் தமிழக இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் தலங்கை அருகே ரயிலில் 150 கிலோ கஞ்சா மூட்டைகளை கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்டனர். ஒடிசா மாநிலத்திலிருந்து ரயிலில் தலங்கைக்கு கஞ்சா கடத்தி வந்த மாநிலத்தைச் சேர்ந்த உட்கல் ராணா ராஜேஷ், ராணா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த ஜண்டு கண்டல், வந்தலா லோகு ஆகிய 4 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் தமிழகத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வட மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடையில் பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். பாஞ்சாலப்பட்டு கிராமத்தில் செல்வகுமார் என்பவர் கடையில் சுமார் 15 கிலோ ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதேபோல் பால்நல்லூர் கிராமத்தில் வெற்றிவேல் என்பவரின் பெட்டி கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா இருந்தது தெரியவந்தது. இருவரின் கடைகளிலிருந்தும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3200 போதைப் பொருள் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக போதைப் பொருட்கள் அதிக அளவில் தமிழகத்திற்குள் பொட்டிக்கடைகள் வரை கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.